கூப்பிடும்போது அந்த அம்மா வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்ததாகவும், இவர் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த அம்மாவை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறதா செய்திகள் வருது. ஹாஸ்டலில் இருக்கிற மற்ற ஆட்கள் எல்லாமே அலறி அடிச்சுக்கிட்டு காவல்துறைக்கு ஃபோன் செஞ்சு ஏதோ ஒரு அவசரத்துலையோ இல்லை ஆத்திரத்துலையோ இந்த மாதிரி முடிவு அவர் எடுத்துட்டாரு. இப்போ செல்ஃபி எடுத்து கொலையை பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு இல்லையா, அவரும் யோசிச்சிருக்கணும். 2 பேரும் ஒன்றா இருந்தது, அவன் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுருந்தான். அது என்ன அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் என்னை தூண்டி விட்டாங்க. என்னோட சேர்ந்து வாழவா, நமக்கு குழந்தைகள் இருக்குது, நம்ம இங்கேருந்து நம்ம போயிடலாம், போயிட்டு திருநெல்வேலியிலே நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதா, தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக யார் நம்ம கூட வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு கொடூர சம்பவம் அரங்கியிருக்கு. அதாவது ஒரு கொலையை பண்ணிட்டு அதை செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்லேயே துரோகத்துக்கான சம்பளம் மரணம் தான் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டு அந்த கொலையை ஊருக்கே தெரிவிச்சிருக்காரு. அதை நம்ம எப்படி பார்க்கலாம் சார், இந்த விதமான ஒரு கொலையெல்லாம்? அதாவது இந்த மாதிரி கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு, மனித குலம் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து விடுபட்டுட்டு வெளியில் வரணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற உலகத்தில் இருக்குமா அப்படின்றது தான் சந்தேகத்தை ஏற்படுத்துது. முதல்ல இதில் பிரச்சனையை பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபேமிலி, அழகான குடும்பம், கணவன் மனைவி 3 குழந்தைகள், இப்படி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படியோ அவங்க கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்திருக்கிற மாதிரி தகவல் சொல்கிறாங்க. அந்த பிரச்சனையினுடைய அடிப்படையில் கணவனுக்கும் மனைவிக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை அந்த அம்மா கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு கோயம்புத்தூரில் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கி ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறதா தகவல். இப்படி பார்க்கும்போது கணவனுடைய தரப்பில் அவங்களுடைய தெரிஞ்ச ஒருத்தரை சமாதானம் பேசுங்க, பேசி எப்படியாச்சும் சேர்த்து வைங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தரை அனுப்பிச்சிருக்காங்க. சமாதானம் பேச போனவர் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெண்ணோட தவறாக உறவு ஏற்பட்டு அந்த உறவு கணவனுக்கு தெரிய ஸோ கணவன் அந்த கோயம்புத்தூரில் போய் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கிற மனைவியினுடைய இடத்துக்கு போய் அந்த ஹாஸ்டல் உள்ள நுழைஞ்சு தன் கூப்பிட்டுருக்காரு. என்னோட சேர்ந்து வாழவா, நமக்கு குழந்தைகள் இருக்குது, நம்ம இங்கேருந்து நம்ம போயிடலாம், போயிட்டு திருநெல்வேலியிலே நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டதா தகவல் வருது. கூப்பிடும்போது அந்த அம்மா வர முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்ததாகவும், இவர் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அந்த அம்மாவை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறதா செய்திகள் வருது. வெட்டிட்டு பிறகு பார்த்திங்கன்னா அந்த இடத்த விட்டு அவர் போகாமல் அங்கேயே உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. ஹாஸ்டலில் இருக்கிற மற்ற ஆட்கள் எல்லாமே அலறி அடிச்சுக்கிட்டு காவல்துறைக்கு ஃபோன் செஞ்சு காவல்துறை வர்ற வரைக்கும் அவர் அங்கேயே இருந்திருக்காரு. இருந்ததோடு மட்டுமல்லாமல் கொலை செஞ்ச அம்மாவையும் பக்கத்தில் அப்புறம் போயிட்டு செல்ஃபிலாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் போட்டிருக்கிறதா தகவல். அதாவது இதில் நிறைய விஷயங்கள்மா. ஒன்று, அழகான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றது சகஜம். அந்த பிரச்சனைகளை இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே, இந்த பிரச்சனைகள் எல்லாம் சமாதானப்படுத்திக்கிட்டு குழந்தைகளுக்காக வாழ்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குடும்பம் அழகான ஒரு குடும்பமாக இருந்திருக்கும். முதல்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அதை பெருசாக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளே தீர்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் சமாதானப்படுத்திக்கிட்டு வாழணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படியே நீங்கள் இந்த இடத்துல இன்னொரு இடத்துக்கு பிரிஞ்சு போயிட்டீங்க, வேலை பார்த்துட்ருக்கீங்க, வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க பாட்டுக்கு. அவங்க இடையில சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. சமாதானப்படுத்த போகிற பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா
தனக்கு கொடுத்த கடமையை கரெக்டாக செஞ்சுருக்கணும். சமாதானப்படுத்தி அந்த கணவனோட சேர்த்து வச்சுருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த 3 குழந்தைகள் வந்து தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டாங்க. எனக்கு என்னன்னா அந்த 3ஆவதா ஒரு மனுஷனை அவங்க பிரச்சனைக்குள்ள கூப்பிட்டு வந்ததே ஒரு பெரிய தப்பு. ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ள பேசி கணவன் மனைவி பிரச்சனை, அந்த குடும்பத்துக்குள்ள அவங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டோம். 3ஆவதா இதுல ஒரு மனுஷன் வந்தது. அவன் வந்து அந்த சமாதான வேலையை மட்டும் பார்க்காம அந்த பொண்ணுக்கு சாதகமா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா இவரோட உறவினர்னு சொல்லியிருந்தாங்க. யாரா இருந்தாலும் சரி, இடையில வந்து ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்க முடியல அப்படின்னும் போது நண்பர்கள்கிட்ட சொல்லலாம், இல்லை உறவினர்கள்கிட்ட சொல்லலாம். ஏன்னா அப்போ அவங்க போய் பேசினா கொஞ்சம் சமாதானம் ஆவாங்களான்ற நட்பாசையில் கூட சொல்லியிருக்கலாம். அது தப்பு இல்லை. சரி போகிறாங்க, சமாதானப்படுத்திட்டு இவங்களோட வந்து சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா அவன் மேலே வந்து எந்த வித தப்பு இல்லாமல் இருந்திருக்கும். போன இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தப்பாக இருக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அது 2வது குற்றம். 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டோம், பிரிஞ்சு வந்த பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்காக வந்து நம்ம மறுபடியும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா நினச்சிக்கிட்டு வந்து வாழ்ந்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை வந்து நடந்துக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இது எங்கே ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா அந்த சமாதானப்படுத்த போனவங்க சமாதானப்படுத்திக்கணும், ஓகே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆனாலுமே அது அவங்களுக்குள்ள வச்சிருந்து அடுத்தவங்களை வந்து அதை நம்ம அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடாது இல்லையா. அவர் வந்து அந்த ஃபோட்டோஸை வேணும்னே வந்து அந்த பாலமுருகன்றவருக்கு வாட்ஸ்அப் மூலயமா அனுப்பியிருக்காரு. நானும் உன்னோட ஒய்ஃபும் பார்த்தியா எப்படிலாம் இருக்குன்ற மாதிரி அந்த க்ளோஸான ஃபோட்டோஸ்லாம். அப்போ வந்து இது வந்து ஒரு ட்ரிகர் பண்ணுற மாதிரி தானே, அப்போ கொலை முயற்சிக்கு தூண்டுற விதம் தானே. கண்டிப்பாக அதில் எந்தவித சந்தேகமும் வந்து இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சமாதானப்படுத்திட்டு அந்த குடும்பத்தை வந்து சேர்த்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்லவங்க. அதை விட்டுட்டு நீங்கள் தப்பான ரூட்டில் போயிட்டு வந்து போனது அடுத்த தப்பு. தகவல்கள் வர்றதை வச்சு தான் நம்ம வந்து பேசுகிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி ஏதோ தப்பு பண்ணுறீங்க, தப்பு பண்ணதை வந்து மறுபடியும் வந்து கணவனுக்கு வந்து போட்டு பார்த்தா எந்த ஆள் வந்து சும்மா இருப்பாங்க. அது தேவையில்லாமல் வந்து ஒரு தவறை செய்யறதுக்கு வந்து தூண்டு இருக்கிறதா தான் வந்து அந்த குற்றம் வந்து பார்க்கப்படும். தப்பு செய்யறவனோட அதை தூண்டுறவனுக்கு தான் வந்து தண்டனை அதிகம் சட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இப்போ தூண்டி விட்டுட்டு இவர் வந்து இந்த அளவுக்கு வந்து திருநெல்வேலியில இருந்து கோயம்புத்தூர் வந்துட்டு இந்த பிரச்சனை வந்து இந்த அளவுக்கு வந்து போய் இப்போ வந்து ஒரு பொண்ணை வந்து அவர் வந்து கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். சமாதானமாக கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். அது கொலையை பண்ணிட்டு அதை செல்ஃபி எடுத்து போடுறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கலாச்சாரத்தினுடைய சீர்கேடு. எனக்கு தெரிஞ்சு அது மக்கள் இல்லை என்ன ரிப்ளையாக இருந்தாலும் சரிம்மா, இல்லைம்மா எதுவாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு வந்து யோசிக்கணும்மா யாராக இருந்தாலும். 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 3 குழந்தைகள் இருக்கு. சரி இப்போ அந்த பொண்ணு வந்து தவறு செஞ்சுட்டு அந்த மாதிரி இருக்கான். ஸோ நம்மளும் வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து நம்ம உள்ளே போயிட்டோம் அப்படி. இப்போ பாருங்கள் ஏதோ ஒரு அவசரத்துலையோ இல்லை ஆத்திரத்துலையோ இந்த மாதிரி முடிவு வந்து அவர் எடுத்துட்டாரு. இப்போ ஆனால் ஒரு ஒரு உயிர் போயிட்டு விட்டது, ஒரு உயிர் போயிடுச்சு. சரி இப்போ நீங்களும் அந்த தப்பு செஞ்சதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கொலைப்பழியும் வந்துருச்சு. கொலைப்பழி வந்தால் என்ன பண்ணுவாங்க, இந்த சமூகம் இந்த காவல்துறை நீதி எல்லாமே வந்து என்ன செய்யும், தன்னுடைய கடமையை வந்து செய்யும். இப்போ வந்து உங்களை வந்து கொலை பண்ண குற்றத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டீங்க. ஆனால் இப்போ உண்மையில் பாதிக்கப்படுறது யார், அந்த குழந்தைகள் தான் வந்து பாதிக்கப்படுறாங்க. தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் அது வந்து அந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வந்து வளர்றதுன்றது வந்து பார்த்திங்கன்னா மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 பேருமே இதில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. வந்து கணவன் மனைவி 2 பேருடைய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே அதை முடிச்சிருக்கணும். முடிச்சுட்டு வந்து சரி ஏதோ ஒரு சமாதானத்துக்கு ஒரு ஆளை வந்து அனுப்பிச்சிருக்காங்க. சமாதானம் பண்ண போனவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சமாதானப்படுத்தி இந்த 2 குடும்பத்தை கணவனும் மனைவியும் சேர்த்து வச்சு அந்த குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் வந்து ஒரு நல்ல செயல் அங்கே வந்து நடந்திருந்தது அப்படின்னு சொன்னால் நல்லா இருந்திருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா அப்போ சமூகம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த இப்போ வந்து செல்ஃபி எடுத்து கொலையை பண்ணிட்டு செல்ஃபி எடுத்து போட்டிருக்காரு இல்லையா, அவரும் வந்து யோசிச்சிருக்கணும். ஆனால் 3 குழந்தைங்க வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பெற்று வச்சிருக்கோமே, அப்போ வந்து தவறு வந்து செய்யறது வந்து எல்லாமே சரின்னு சொல்ல முடியாதுமா. வாட் எவர் இட் இஸ்,
ரெண்டாவது வந்து தான் 10 மாதம் இருந்து வந்து 3 குழந்தைங்களை வந்து பெற்று எடுத்திருக்குமே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு தவறு செய்கிறோமே, தவறு செய்கிறது வந்து தப்பு இல்லையா, நம்ம மறுபடியும் வந்து கணவனோட போய் சேர்ந்து குழந்தைகளுக்காக நம்ம வாழலாம் அப்படின்னு அவங்களும் வந்து யோசிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளோ பெரிய பிரச்சனை வராது, பிரச்சனை அங்கேயே முடிஞ்சிருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவனுக்கு மனைவி ஏதோ இன்னைக்கு வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, நாளைக்கு அவங்க ஒன்று சேர்ந்துருவாங்க. அப்படியே விட்டுருந்தா கூட வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்று சேர்ந்துருக்கும். அந்த இடையில ஒரு மனுஷன் பூந்து அதில் இடையில கொட்டையை குழப்புறது அப்படின்றது வந்து அதுவும் ஒரு தப்பு. என்னடா இதுக்கு இடையில அவங்க அம்மா அப்பாவையோ இல்லை இவங்க சைடு அம்மா அப்பாவோ பேசியிருந்தா அது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா பெரியவங்க பேசி சேர்த்து வைக்கிறது வழக்கம். இதுல வந்து மூணாவதா ஒரு மனுஷன் யாரு உள்ள வந்தாலும் சரி, ஒரு நியாயம்ன்றது ஒன்று இருக்கு, ஒரு தர்மம்ன்றது ஒன்று இருக்கு, ஒரு ஒழுக்கம்ன்றது ஒன்று இருக்கு. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த 3 குழந்தைகளோட எதிர்காலம் வந்து கேள்விக்குறியா இருக்கு. இதனை அடுத்து அவங்க அப்பாவையும் கைது பண்ணிட்டாங்க, அந்த குழந்தையோட அப்பாவை கொலை பண்ணாருன்னு. இப்போ அந்த தூண்டி விட்டார் இல்லையா, அந்த வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பி இதுக்கு ட்ரிகர் பண்ணதே இவரு தான். அப்ப இவரை என்ன பண்ணாங்க? இல்ல அது சட்டம் என்ன? நான் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை வச்சு விசாரணை செஞ்சிருப்பாங்க. விசாரணையின் அடிப்படையில் இந்த எப்படிப்பா நீ இந்த மாதிரி பண்ண, என்ன பிரச்சனைகள்ன்றது எல்லாமே வந்து போலீஸ் வந்து விசாரணை செய்வாங்க. விசாரணையினுடைய அடிப்படையில் இல்லை நான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தது, அவன் தான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வச்சுருந்தான், அது என்ன அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி தான் என்னை வந்து தூண்டி விட்டாங்க, என்ன நடந்ததுன்னு நமக்கு இன்னும் தெரியாது, முழுமையான விவரங்கள் வந்து தெரியாது. முழுமையான விவரங்கள் வந்து போலீஸினுடைய என்கொயரியில் தான் வந்து தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி தான் அந்த இடையில போனவங்க கூட எந்த அளவுக்கு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கோர்ட்டில் நிரூபித்து அவனுக்கு உண்டான தண்டனை என்னமோ அதை வந்து செய்வாங்க. சட்டத்தின் முன் யாருமே வந்து தப்பிக்க முடியாது. தவறு செய்பவர்கள் அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்டனைக்கு உள்ளாகக்கூடியவர்கள் தான். ஏன் இப்போ இருக்கவங்கலாம் இந்த கள்ளக்காதல் அப்படின்றத வந்து இந்த மாதிரியான சமூகம் எப்படி மாறிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில்? ஏன்னா இந்த மாதிரி ஒரு கலாச்சாரமே நம்ம கிட்ட இல்லை. ஆனால் இப்போ நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா கள்ளக்காதல், இந்த மாதிரி வேறொரு கணவருடன் வேறொரு மனைவி, அந்த மாதிரி தான் நிறைய நியூஸ் வருது. ஏன் இந்த மாதிரி மாறிட்டு வருது? சுயநலம், செல்ஃபிஷு, ஒரு அற்ப சுகத்துக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு வந்து தன்னுடைய நிலையை மறந்து போயிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இந்த மாதிரி அதாவது குழந்தைகள் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலைமையை கூட வந்து யோசிக்காம அப்படி என்ன ஒரு தப்பு பண்ணணும்னு ஒரு எண்ணம். சுயநலம், சுயநலம் முழுக்க வந்து சுயநலம். சுயநலத்தினுடைய பலன்கள் தான் வந்து இன்னைக்கு வந்து அறுவடை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்கிறதால இப்ப பல குழந்தைகளோட வாழ்க்கை வந்து கேள்விக்குறியில தான் இருக்கு. இதை மாற்றுறதுக்கான எந்த ஒரு வழிமுறையுமே இல்லையா? இல்ல அப்படி கிடையாது. ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சமூகமும் பொறுப்பு, சமூகமும் பொறுப்பு. இப்போ விழிப்புணர்வு இருக்கு. சமூகம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனையை பத்தி ஏன் பேசணும், நமக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. தப்புன்னா தப்புன்னு கேட்கறதுக்கே வந்து யாரும் இல்லை, தட்டி கேட்கறதுக்கு ஆள் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்க தட்டி கேட்டிருக்கலாம், இந்த பையன் செய்யறது தப்புன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள இல்லை முதல்ல கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை வந்ததுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சின்ன பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தீர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி சேர்ந்துருக்கலாம். அதாவது இல்லறம் 2 விஷயங்கள்மா. இல்லறம் அது நல்லறமாக இருக்கணும், வல்லறமாக மாறிடக்கூடாது. இல்லறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்வாழ்க்கை நடத்துபவர்கள் அறத்தின் வழியில் நின்று தன்னுடைய வாழ்க்கையை வந்து நடத்தணும். அது வந்து நல்ல அறமாக இருக்க வேண்டும், நல்ல விஷயங்களை வந்து அவங்க வந்து செய்யணும். வல்லறம் அப்படின்றது வல்லறமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. வல்லறம் அப்படின்னா ஒரு ஆணும் பெண் மீது வந்து தன்னுடைய வலிமையை வந்து காட்டி அவனுக்கு தெரிஞ்ச நியாயத்தை வந்து நிலைநாட்டுறது. இந்த கேஸில் பாருங்கள், கொலை பண்ணிட்டு வந்து அவர் வந்து அதை நியாயம்னு சொல்லிட்டு வந்து சில பேர் நினைப்பாங்க. ஆமாம் சார், நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்குறோம், அவர் வந்து பாராட்டுறாங்களே, நீ தாண்டா ஆம்பளை, நீ தான் சிங்கம், உன்ன மாதிரி. அதுதான் வல்லறம் அப்படின்னு சொல்கிறோம்ல. வலிமையை கொண்டு அறம் அப்படின்னு நினைக்கிறது வந்து முட்டாள்தனம். அப்போதான் இந்த மாதிரி பண்ணாதான் இன்னும் பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ண தப்பு அப்படி கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சட்டம் அதை ஏற்றுக்குமா, சமூகம் அதை ஏற்றுக்குமா? ஜென்ரலாக நீங்கள் லாஜிக்கலாக வந்து யோசிச்சு பாருங்க. இவங்க 2 பேர் பண்ண பிரச்சனையில் 3 பேர், இந்த 3 பேர் பண்ண பிரச்சனையில் அந்த குழந்தைகளுக்கு யார் இப்போ வந்து பாதுகாப்பு, அவங்களுக்கு எஜுகேஷன் யார் கொடுத்துருவா? இப்போ நம்ம கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் போடுறதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்கலாம் வந்து அந்த குழந்தைக்கு ஏதாவது பண்ணிடுவாங்களா?
சும்மா போகிற போக்கில் வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறதும் ஏதாவது பண்ணுறது வந்து நியாயம் கிடையாது. ம். இப்போது சும்மா ஒரு லாஜிக்கலாகவே யோசிச்சு பாருங்க. ஒரு கணவன் ஒரு மனைவிக்குள்ள பிரச்சனை, எவனோ ஒருத்தன் உள்ள பூந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்கான். இதில் இவ்வளோ பெரிய குற்றம் நடந்து விட்டது. இதில் பாதிக்கப்பட்டது அந்த 3 குழந்தைங்க. 3 குழந்தைங்கள யாருப்பா பார்த்துப்பா? யார் அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் வந்து கொடுப்பா? நாளைக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா யார் எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் காப்பாற்றுவா? இல்லை ஒரு 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 தாய் இல்லை, இப்போ அந்த தாய் இருந்து ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணி யார் எடுத்துகிட்டு போய் கொடுப்பா? யார் வந்து ஒரு தாய் வந்து சாப்பாடு போடுற அளவுக்கு அடுத்தவங்க போய் போட்டுற முடியுமா? ஒரு தந்தை போட்டுற முடியுமா? தந்தை பார்க்குற அளவுக்கு அடுத்தவங்க வந்து பார்த்துருவாங்களா? பார்க்க மாட்டாங்க. சும்மா நம்ம பேசலாம். ஆனால் யதார்த்தமான ஒரு உண்மை, யதார்த்தமான ஒரு லாஜிக்கு அது யோசிக்கணும். ஒரு நியாயத்தை வந்து யோசிக்கணும், ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். ஆனால் பாதிக்கப்பட்டது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகள் தான். எப்படி அந்த குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வரும்? எவ்வளோ பெரிய பிரச்சனை இப்போ அந்த குழந்தைகளுக்கு. உண்மைதான் சார். எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து கொல்வதோ இல்லை வந்து அது நம்ம உயிரை மாற்றி முடிவு கிடையாது. முடிவு கிடையாது. நிதானம் தான் நமக்கு வேணும்ன்றது புரியுது. பொறுத்து வந்து பார்ப்போம். பார்ப்போம். நன்றி.